Vidya School வந்து ஸ்கில் ப்ராஜெக்ட் ஈவெண்ட் நடந்துச்சு. இந்த ஈவெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே ப்ரோக்ராம் தான் இது. ஆனால் அங்கே போனால் தான் நம்மளுக்கு தெரியுது இந்த 1 இயரில் நம்ம பசங்க வந்து என்ன லேர்ன் பண்ணாங்கன்றத நம்ம அதில் அவங்க வந்து நம்மளுக்கு அவங்க ஸ்கில்ஸ் என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் அந்த ஸ்கில் ப்ராஜெக்ட் மூலயமா. இதில் வந்து நிறையா என்ன எங்களுக்கு அப்சர்வ் ஆச்சுன்னா வந்து டீச்சர்ஸ் தான் நிறைய எஃபர்ட் போட்டு இந்த ஸ்கில் ப்ராஜெக்ட் இந்த டேவை வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. ஸோ இதனால வந்து எங்களுக்கு என்ன ஹாப்பியாக இருக்குன்னா எங்களோட பசங்களோட ஸ்கில்ஸை நாங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டீச்சர்ஸ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி எந்த ஸ்கூல்லையுமே நான் பார்த்ததும் கிடையாது. ஈவன் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் கூட இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் எங்கேயுமே இது மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ எங்களோட பசங்களோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்றத இயர் பை இயர் நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தா ஸ்பீட் கார்டு ரீடிங் இருக்குது. ஸோ அந்த எந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடாக வந்து அதை ரீட் பண்ணுறாங்க, அவங்க மைண்ட் எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதோட வந்து நிறைய டியூயல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க. ஸோ டியூயல் ஆக்டிவிட்டிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ பிளைண்ட் ஃபோல்டில் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வாலிபால் வச்சு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அவங்க வந்து நிறைய அவங்க மெமரைஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பசங்க பண்ணுறத வந்து அஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று வந்து எல்லா பேரண்ட்ஸுமே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்களுடைய வந்து வேல்யூபிள் டைமை வந்து அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து மெனக்கெட்டு வந்து இங்கே ஸ்கூலில் பார்த்து அவங்களோட பசங்களோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்றதை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து நான் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த ஸ்கூல் நம்ம எம்டிஜி பிரின்சிபல் ஜி எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்கூலில் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது எங்களுக்கு ஆஸ் அ பேரண்ட்டாகவும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்காங்க ஒரு விஷயத்துலையும்ன்றதை இங்கே வந்து எங்களால் கண்கூட பார்க்க முடியுது. ஒன்லி அகாடமிக்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல மற்ற ஸ்கூல்ஸ் மாதிரி. இந்த மாதிரி ஸ்பெஷலான சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே தான் பார்க்க முடியுது. ஸோ இது நான் உண்மையிலே வந்து எல்லாருக்குமே சொல்லணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். அதோட லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஃப்ரெஞ்ச் படிக்கிறான். ஃப்ரெஞ்சில் வந்து அவன் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியுது. ஸோ லாங்குவேஜ் தானேன்னு சொல்லி சாதாரணமாக வந்து மற்ற ஸ்கூல் மாதிரி அதை ஒரு சாதாரணமாக அதை விடலை. ஸோ இதில் ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் மாதிரி அவனை வந்து ட்ரீட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி இதுலேயும் வந்து அவனுடைய மூமெண்ட்டை பார்த்து அவன் என்னென்ன எப்படி இருக்கான் ஒரு இதுலேயும் வந்து எனக்கு வந்து அதை வந்து கன்வே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுமாரி டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஸ்கூல்லையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இண்டிவிஜுவல் கிட்டோடைய அந்த பேரண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து அந்த டீச்சர்ஸ் கிட்ட பேசி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு வந்து இருக்கிறாங்க, கிளாஸ் ரூமில் எந்த அளவுக்கு இருக்காங்க, அந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து பேசிக்கலாம். மற்ற ஸ்கூலில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையவே கிடையாது. யாரும் வந்து அந்த அளவுக்கு பேசவும் மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி டேல தான் நம்ம போய் அவங்கக்கிட்ட பேச முடியும். ஸோ இது ரொம்பவே வந்து அட்வான்ஸாகவும் இருக்குது இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்து. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ சான்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை ஹாப்பினஸ்.